சரி, வாசு உடனே கிளம்ப சொல்லு. ஒரு நிமிஷம் நில்லுங்க. உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? இதுவும் என் வேலைதான். எங்க அக்கா புருஷனை காணோம். அவரை தேட வேண்டியது என்னோட கடமை. இது பாருங்க, சும்மா பாரு. இதுக்கு மேல ஏதாவது பேசுன மூஞ்சி பேத்துருவேன். ஒரு நிமிஷம் இருங்க. மூஞ்சி பேக்கறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். உங்களுக்காக நெய் போட்டு சுட சுட பொங்கல் வச்சிருக்கேன். கொட்டிக்கிட்டு போங்க. ஏண்டி, பொங்கல்னு உடனே வாய் பொழுது நிக்கிறதுக்கு நான் அண்ணன் அண்ணனா? போய் அவன்கிட்ட போய் கூட்டு போ. திமுற பத்தியிட உங்க அப்பனுக்கு. ஏன் கவிதா, அது என்ன எப்ப பார்த்தாலும் ஒரு பொங்கல் செய்திய? அப்படி என்ன அந்த பொங்கல்ல விசேஷம்? இதுக்கு அது போதும். இதுவா? அவர் இல்லையா? அதான். அது சரி, அது சரி. ஆமா, என்ன மாமனை தேர்றேன்னு சொல்லிட்டு இப்படி வீட்டுக்குள்ள போகுது? அதுவா, சட்டையை மாத்திக்கிட்டு போகுதான். ஓ, சரி சரி. எங்கங்க போனீங்க? இன்னைக்கு சண்டே இல்ல, அதான் கடைக்கு போய் டீ சாப்பிட்டு வரலான்னு போனேன். உங்களுக்கு விஷயம் தெரியுமா? தெரியும். இப்பதான் செல்லம்மா ஃபோன் பண்ணாங்க. வடமலை சார் கோச்சிட்டு வீட்டு விட்டு போயிட்டாராம். அதானே? அண்ணனை காணும் அண்ணி தேடிக்கிட்டு இருக்காங்க. நீங்க உடனே போய் அண்ணனை தேடி கண்டுபிடிங்க. சரி, நீ கவலைப்படாத, நான் போய் பார்க்கறேன். ஏய் நில்லு, எங்க போற? நீ எதுக்கு அங்கெல்லாம் போற? காணாம போனவனுக்கும் நமக்கு வந்து ஆகாது இல்ல, அப்புறம் எதுக்கு நீ போய் தேடுற? ஏமா 7:30 இழுக்கிற காலங்கத்தால? வாசு, போய் ரெடி ஆயிட்டு வரீங்களா? இருங்க, நான் போய் பேண்ட போட்டு நான் வந்து வெயிட் பண்றேன். வாங்க. எத்தனை தடவை சொன்னாலும் இவனுக்கு உரைக்கவே மாட்டேங்குதே. ஐயோ, எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டே இருப்பாரு. நிறுத்துறாடா பாரு. எங்க வீல் சேர்ல இந்த பக்கம் யாரும் தெரியலம்மா, பார்க்கலாமா? பார்க்கல. தம்பி வாங்கக்கா, எனக்கு அந்த பக்கம். ஒண்ணு இல்லப்பா, இன்னைக்கு காலையில நீ தானே வந்து பேப்பர்? ஆமாக்கா. அப்ப சார் வந்து பேப்பர் எடுத்தாங்களா? இல்லையே, ஏங்கா கேக்குறீங்க? இல்ல, வீட்ல காணோம். என்ன சாரை காணோமா? அக்கா, தினமும் நான் தான் பேப்பர் போடுவேன். வாரத்துல 3 நாளாவது ஏன்டா லேட்டுன்னு எனக்கு திட்டுவாருக்கா. இன்னைக்கு வரும்போது கொஞ்சம் லேட் ஆச்சுக்கா. திட்டுவாருன்னு பயந்தக்கா. ஆனா சார் இல்லைன்னு போட்டு போயிட்டேன்க்கா. அக்கா, ஒருவேளை நான் வர்றதுக்கு முன்னாடியே கிளம்பி இருப்பாரோ? நீ எத்தனை மணி போல வந்த? ஒரு 5:45 இருக்கும்க்கா. 5:45? ஏங்கா, எப்படிக்கா அந்த வீல் சேர்லயே போயிருப்பாரு? அதான் எனக்கும் தெரியல. நான் எல்லா இடத்துலயும் விசாரிச்சுட்டேன். அக்கா, நான் வரும்போது உங்க தெரு முனையில ஒரு ஆட்டோ நின்னுச்சுக்கா. அந்த டிரைவர் பேர் கூட முருகன், அதுல ஏறி போயிருப்பாரோ? அப்படியா? எந்த இடத்துல? நம்ம பால் புத்துல, அது பக்கத்துல தான் இருப்பாரு. சரி, பாத்துடுறேன்.
மணியரசு எதுக்கு இங்க வண்டி நிறுத்திட்டீங்க? இல்லை ஒரு காஃபி சாப்பிட்டு போகலாம். இல்ல பக்கத்துல தான் வடமலசரோட ஃப்ரெண்டு வீடு இருக்கு, அங்க போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிடலாமேன்னு இருந்தேன். காலைல இருந்து சாப்பிடாம அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். அட்லீஸ்ட் ஒரு காஃபியாவது சாப்பிடலாமே. அண்ணா 2 காஃபி தாங்க. சரிங்க சார். வடமலசர் இப்படி பண்ணுவாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. என்னங்க அவர் போய் சார்னு சொல்கிறீங்க? அவர் தங்கச்சியை கல்யாணம் பண்ணியிருக்கீங்க, மச்சான் முறை தானே வேணும் உங்களுக்கு. எனக்கும் அமுதாவுக்கும் கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி எங்க கல்யாணத்துல அவர் ஒரு பெரிய பிரச்சனையே பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் அமுதா வீட்டை விட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் எங்கள் கல்யாணமே நடந்துச்சு. அதிலிருந்து அவருக்கு என்னை பிடிக்கிறது இல்லை. இப்போ அவருக்கு உடம்பு சரியில்லாதானதுக்கப்புறம் என்னை பார்த்தாவே எரிஞ்செறிஞ்சு விளையாடுறாரு, வீட்டுக்குள்ளேயே சேர்க்க மாட்டேங்கிறாரு. அமுதா மேலே உள்ள அன்பால தான் இதெல்லாம் பொறுத்து போயிட்டு இருக்கேன். ஆனால் அமுதா இப்போ ப்ளீஸ் வாசு ப்ளீஸ், பர்சனல் எதுவும் வேணாமே, வேற ஏதாவது பேசலாம். வாங்க உள்ளே போகலாம். காஃபி ரெடியா? ரெடிங்க, இந்தாங்க. நீங்கள் அந்த வீட்டுக்கு வர்றது எனக்கு முதலே தெரியாமல் போச்சு. அப்படி தெரிஞ்சிருந்தா நான் அந்த வீட்டையே வாங்கியிருக்க மாட்டேன். நான் வீட்டை காலி பண்ணிட்டு போயிருப்பேன். ஆனால் கவிதா தான் அந்த வீட்டை காலி பண்ண மாட்டேன்னு படம் பிடிச்சிக்கிட்டு இருக்கா. ஆரம்பத்தில் இருந்தே அவளுக்கு செல்லமான சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. இப்போ நீங்கள் வந்ததுக்கப்புறம் என்னை போட்டு பாடாப்படுத்துறா. நான் என்னங்க தப்பாக நினைக்க வேண்டாம், பர்சனல் விஷயத்தை இனிமேல் பேச வேண்டாமே. இந்த காஃபி எவ்வளோங்க? 10 ரூபாங்க. இந்தாங்க. இதை பாருங்க மணியரசு, நம்ம எப்பவுமே நல்ல ஃப்ரெண்ட்ஸாகவே இருப்போமே. கண்டிப்பாக வண்டி எடுங்க. எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம். இத பாருமா, அடம் பிடிக்காம இந்த மாத்திரை சாப்பிடு. தினமும் காலையில எஞ்சா மாத்திரை மாத்திரை மாத்திரை. நான் எதுக்கு மாத்திரை சாப்பிடணும்? அது ஒண்ணும் இல்லம்மா, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை இல்லையா, அதனால நீ மாத்திரை சாப்பிட்டா அம்மாவுக்கு உடம்பு ஏங்க, சரியாயிடும். நீங்க சும்மாவே இருக்க மாட்டீங்களா? அவதான் மூச்சுக்கு 300 தடவை என்ன லூசு லூசுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. லூசு நீங்க வேற. லூசுன்னு சொல்லாம வேற என்னன்னு சொல்லுவாங்களா? கரெக்ட்மா, லூச லூசுன்னு தான் சொல்லுவாங்க. நீ மாத்திரையை கூட அவ சாப்பிடுவா. இத பார், இப்ப நீ மாத்திரை சாப்பிட போறியா இல்லையா? ஏய், ஏன்டி சும்மா அவளை மிரட்டிக்கிட்டு இருக்க? நீ மாப்பிளைய கூப்பிட அவ சாப்பிடுவா. ஏன் நீங்க கூப்பிட்டா வர மாட்டாரா? மாப்பிள ரத்னாவை கூப்பிடுங்க. மாப்பிள்ளை எதுக்கு கூப்பிடுறீங்க? மாப்பிள இவ ஒரு என்ன பாருங்க மாப்பிள, முத்தலைக்கு மாத்திரை சாப்பிட ஏமா நீ மாட்டேன். நல்ல பொண்ணு இல்ல, நான் சொன்னா கேப்பல்ல, அந்த மாத்திரையை கொடுங்க. குடுறி எனக்கு வேண்டாங்க, எனக்கு ரத்னா வேணும். ரத்னாவை கூப்பிட்டு வரமா, சாப்பிடு. இந்த மாத்திரை வாங்கிக்கமா, சாப்பிடுமா. சாப்பிடுமா. ரத்னாவை கூட்டிட்டு வரீங்களா? கூப்பிட்டு வரேன். மாமா, ஆ? ஒரு முக்கியமான விஷயம். என்னது? செல்லம்மா புருஷன் வடமலைய காணோமா? என்ன மாமா? வள்ளியம்மா, நீ சொல்றதெல்லாம் உண்மையா? நிஜமாவே வடமலை காணாம போயிட்டேனா? ஆமா மாமா, கவிதா இப்பதான் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னா. நமக்கெல்லாம் துரோகம் பண்ணாலே அந்த செல்லம்மா, அவளுக்கு கடவுள் நல்ல தண்டனை தான் கொடுத்திருக்காரு. வள்ளியம்மா பேசாம இரு. எதுக்கு மாப்பிள்ள அவளை பேச வேண்டாம்னு சொல்றீங்க? அவ சொல்றதும் கரெக்ட் தானே. காணாம போன வடமலை திரும்பி வரவே கூடாது. அந்த செல்லம்மா வேதனைப்படணும் மாப்பிள்ள, ஆயுசுக்கும் வேதனைப்படணும். அத்தை சும்மா இருங்க. ஏன் மாமா, நீங்கெல்லாம் திருந்தவே மாட்டீங்களா? அந்த மணி அரசும் உங்கள மாதிரியே தான் இருக்கா. அந்த வடமலை காணாம போயிட்டான்னு தெரிஞ்ச உடனே அந்த வாசு கூட சேர்ந்துக்கிட்டு தேட போயிருக்கானா. எதுக்கு அந்த மணி அரசுக்கு தேவையில்லாத வேலை? விடுங்க அத்தை, இனிமே இத பத்தி யாரும் பேச வேணாம். என்ன மாப்பிள, உங்க தங்கச்சி வீட்டுக்கார் காணாம போனது உங்களுக்கு வருத்தமா இருக்கா? ஏன் மாமா,
அந்த செல்லம்மா நமக்கு செஞ்ச துரோகத்தை எல்லாம் நீங்க மறந்துட்டீங்களா? மறக்கல. நான் அதுக்காக வேதனைப்படல. வடமலையை நான் தான் கொலை செய்ய முயற்சி பண்ணேன்னு ஏற்கனவே கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப அவன் காணாம போனதுக்கும் நான் தான் காரணம்னு சொல்லி கைது பண்ணிடுவாங்களோன்னு பயமா இருக்கு. அதான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். வாங்கம்மா. என்னம்மா, ஆட்டோ வேணுங்களா? எங்க போனோம்? இல்ல, ஆட்டோ டிரைவர் முருகன் ஒருத்தர் இருப்பாரு, அவரை பார்க்க வந்திருக்கேன். நான் சவாரிக்கு போயிட்டு இப்பதாம்மா வந்தேன். அவன் வந்தானா இல்லையான்னு எனக்கு தெரியலம்மா. என்னண்ணே? இந்த அம்மா முருகனை தேடி வந்திருக்காங்கப்பா. அப்படியா? என்னம்மா, என்ன விஷயம்? நீங்க என்ன போலீஸா? இல்ல இல்லண்ணா, போலீஸ் எல்லாம் ஒண்ணு இல்ல. ஆட்டோல பேக் பண்ண மிஸ் பண்ணிட்டீங்களா? இல்ல, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. எனக்கு அவர் முருகன் கிட்ட கொஞ்சம் அர்ஜென்ட்டா பேசணும். இவ்வளவு நேரம் இங்க தானே இருந்தான். ஏய் முருகா, ஏய் உன்னதாண்டா முருகா, ஏய் முருகா, என்னண்ணே இங்க வாடா. என்னண்ணே? இந்த அம்மா உன்னை தேடி வந்திருக்காங்க. என்னம்மா விஷயம்? நீங்க 59வது தெருவில் காலையில நீங்க நின்னுட்டு இருந்தீங்களா? ஆமா. நான் அந்த தெருவில் தான் இருக்கேன். என் வீட்டுக்காருக்கு கொஞ்சம் நடக்க முடியாது. ஒரு வீல் சேர்ல அவர் வந்து அந்த டென்ஷன் பாட்டியா? நான் தான்மா காலைல வண்டியில ஏத்தினேன். நடக்க முடியாதவராச்சேன்னு பாவம் பார்த்து அவரையும் ஏத்தி வண்டியும் ஏத்தினேன். எங்க போறேன்னு கேட்டேன். உடனே கோவம் ஏறிடுச்சு அவருக்கு. உன்கிட்ட சொல்லணுமா? நேரா போயான்னு சொன்னாரு. டென்ஷன் ஆயிடுச்சு எனக்கு. அப்புறம் சாஸ்திரி நகர் 2வது தெருல இறக்கி விட்டேன் நானு. அவர் வண்டியில ஏறும்போது எத்தனை மணி இருக்கும்? என்ன ஒரு 5ல இருந்து 5:45 மணி இருக்குமா? ஏமா, அவர் உங்க வீட்டுக்காரரா? விட்டுட்டு ஓடி போயிட்டாரா? என்னம்மா, உங்களுக்குள்ள ஏதாவது தகராறா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நான் வரேன். என்ன செல்லம்மா இங்க இருக்கீங்க? நான் அவரை தேடிக்கிட்டு வந்தேன். நானும் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன். பார்க் பீச் ஒரு இடம் விடாம தேடி பார்த்துட்டேன். இல்ல அவினாஷ், அவர் திட்டம் போட்டு தான் வீட்டை விட்டு போயிருக்காரு. 5:30 மணிக்கு ஆட்டோல ஏறி ஆட்டோக்காரன் கூட சண்டை போட்டு கோபத்துல சாஸ்திரி நகர்ல இறக்கி விட்டுருக்காங்க. யாரு சொன்னாங்க? அந்த டிரைவர் தான் சொன்னாரு. சாஸ்திரி நகர் தானே? ஆமா. வாங்க போய் தேடலாம். இதான் சாஸ்திரி நகர். சார், இங்க வீல் சேர்ல யாராவது போறது பாத்தீங்களா? இல்ல சார், நான் பார்க்கல சார். இல்ல, ஆட்டோல தான் வந்திருக்காரு. அப்படியா? நாங்கெல்லாம் இங்கே தான் இருக்கோம். அப்படி யாரையும் பார்க்கல. தேங்க்ஸ். எனக்கு 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 எனக்கு
என்ன செல்லம்மா? வீல் சேர்ல. சரி விடுங்க, இங்கெல்லாம் தேடி பார்த்தாச்சா? எங்க போயிருப்பாரு? வாங்க தேடுவோம், வாங்க வாங்க. கவலைப்படாதீங்க, இங்கதான் எங்கேயாவது இருப்பாரு.